அனைவருக்கும் வணக்கம். என்னோட நண்பர்கள்ல நிறைய பேர் இந்த புள்ள சமைக்கிறதே கிடையாது, அவங்க அம்மா சமைக்கிறத நல்லா தின்னுபிட்டு வீடியோ எடுத்து போட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி தள்ளுவாங்க. அதை நான் மறக்கவும் இல்லை மறைக்கவும் இல்லை. அது நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது 100க்கு 90% உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மீதி இருக்க 10% உண்மை கிடையாது. அந்த 10% எனக்கானது. ஏன்னா ஆஃபீஸ் எப்போ போலாம் லீவோ அன்னைக்கு, அப்புறம் சனி ஞாயிறு லீவாக இருக்கும்போது, அப்புறம் தினமும் காலையில் என் பையனுக்கு செஞ்சு கொடுக்குற சாப்பாடு இதெல்லாமே உண்மையாகவே நான் தான் செய்வேன். இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ. தக்காளி சாதம் சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா குருணரிசி மட்டும்தான் இருந்தது. கடைக்கு போக விட ரொம்ப சலிப்பா இருந்தது. ஏன்னா லீவு நாள் விட்டாதான் உட்கார்ந்த இடத்த விட்டு நம்மளால எந்திரிக்கவே முடியலையே. சரி, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, மன்னிக்கவும் நான் வல்லவன் கிடையாது, குருண அரிசியிலேயே தக்காளி சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சாச்சு. அதாவது தக்காளி பிரியாணி மாதிரி இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு செஞ்சோம். மல்லித்தழை புதினா இதெல்லாம் போடல, அதெல்லாம் இல்ல. ஆனா உண்மையாவே சாப்பாடு சூப்பரா வந்துச்சு. எனக்கு வரன்னு இருக்கிறத விட கொஞ்சம் தண்ணியா கொலன்னு இருந்தா பிடிக்கும். அப்படிதான் செஞ்சோம். தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டோம். சாப்பாடு சூப்பர். கடைசியில பாருங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். நான் என் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல ஒரு அக்கா சொல்லியிருந்தாங்க, எனக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு, ஆனா என்னால சரியான தெளிவான முடிவு எதுவும் எடுக்க முடியல, காரணம் என்னோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களால மட்டும் இல்ல, எந்த பெண்ணாலையும் என்னாலையும் குழந்தைய நினைச்சு எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாத இக்கட்டான ரெண்டும் கட்டான நிலைமையில தான் நம்ம பெண்கள் இருப்போம். அதாவது நம்ம போராட்ட வாழ்க்கையை முற்றுப்புள்ளி வச்சு முடிக்கவும் முடியாம, கமா போட்டு தொடரவும் முடியாம கேள்விக்குறியாவே உட்கார்ந்துருப்போம். எனக்கு மனசுல பட்டதை சொல்றேன். கணவன் மனைவி உறவுக்குள்ள நல்ல ஒரு புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் கிடையாது. நிறைய அனுசரிச்சு போயாச்சு, நிறைய பொறுத்து போயாச்சு, இனிமே அனுசரிச்சு போறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற பட்சத்துல அந்த உறவுல இருந்து வெளியில வர்றதுதான் நமக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் நல்லது, பாதுகாப்பானதும் கூட. இது பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்குமே பொருந்தும். எந்த ஒரு உறவையுமே கஷ்டப்பட்டு விடாப்பிடியா தக்க வச்சுக்கணும்னு நினைச்சா அது நல்லா இருக்காது. குழந்தைக்காக தான் விட்டு வெளியில வர முடியாம எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க முன்னாடியே எப்ப பார்த்தாலும் 2 பேரும் சண்டை சச்சரவு இப்படி இருந்தா குழந்தைங்க மனசு இன்னுமே அதிகம் பாதிக்கப்படும். ஒன்னா இருந்து கஷ்டப்படுறதுக்கு தனியா இருந்து கஷ்டப்படலாம். அதுக்காக சண்டை வந்தாலே பிரிஞ்சிருங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. குடும்பம்னா சின்ன சின்ன சண்டை மனஸ்தாபங்கள் இருக்கதான் செய்யும். ஆனா குடும்பத்துல சண்டை மட்டுமே இருக்கு, வாழ்க்கை இல்லை அப்படின்றப்ப அந்த போராட்டத்திலேயே சிக்கி சாகணும்னு எந்த நிர்பந்தமும் இல்லை. எங்கேயோ படித்த ஜெயகாந்தன் வரிகள் தான் ஞாபகத்துக்கு வருது, சொல்கிறேன். வாழ்க்கைக்கு ஒரு பிடிப்பாக அது ஒரு சுமையாயினும் ஒரு குழந்தையும் அதை வைத்து காப்பாற்ற ஓரளவு பொருளாதார வசதியும் இருந்து விடுகிற பட்சத்தில் புருஷ துணை என்பது ஒரு பெண்ணுக்கு அவ்வளவு அவசியமானதல்ல. நன்றி.